ஹாய் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் போட்டு ஹார்பரில் கட்டி போட்டு வெளியே சுற்றுறதுக்கு தான் போகிறோம். அது யார் யார் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இவங்க யாருமே வரமாட்டாங்க. இல்லை நாங்கள் வருவோம், இப்போ வரமாட்டோம். குளிச்சு கிழிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் அப்புறமா வரோம். லேட்டாக வரோம். இங்கே ஃபிகரே பார்க்க முடியாது. சும்மா தெண்டமாக வெறும் பயிலூர் தான் இங்கே பார்க்க முடியும். இவன் தான் பொண்ணு பார்க்க போவான் சர்மான்றவன். ஆமாம், யாருமே வரல, நாங்கள் மட்டும்தான் போகிறோம். வாடா போண்டா வாடா. நாங்கள் யார் யார் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. நாங்கள் 4 பேர் போகிறோம். வேறு என்ன ஹாய் காட்டினா பாலை தான் வரான். அவன் ஏற்றி அந்த விட்டுட்டு வந்துடுவான். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கடத்தருக்கு போயிட்டு இருக்கோம். அப்படி இருந்தா இந்த மாதிரி நாங்கள் கடத்தூருக்கு போகிறோம். சின்ன வயசுல சும்மா ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அங்க வர தரையா இருக்குடா. சும்மா இந்த கல்லிலே விட்டுறான். கல்ல விடுறோம், நாங்க இறங்கிக்கிறோம். இங்க பாருங்க, ஏரோப்ளேன் போகுது. கல்லுல விட சொல்லுவாங்க. இங்கதான் கொண்டு வந்து விடுறோம். அங்க விட நாங்கள் ஒரு வழியாக இறங்கிட்டோம். இறங்கிட்டு நாங்கள் தான் போகிறோம். இப்போ இது போகிறது என்ன ஹார்பர்னா? இது வந்து மசீரா ஹார்பர். நாங்கள் மொத்தம் 3 ஹார்பரில் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். டுக்கும் ஹார்பரில் போட்டு வேலை பார்த்தோம். மசீராவில் வந்து போட்டு தொழிலுக்கு எடுத்தோம். அதுக்கப்புறம் டுக்கும்லேயும் போய் தொழிலுக்கு எடுத்தோம். இங்கே சுற்றி பார்க்குறதுலாம் ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் நாங்கள் போய் பார்ப்போம். கடல் மேலே 2 மாதத்தில் இருந்தோம். கறி வரவே வராமல் 2 மாதம் கடல் மேலாவே இருந்தோம். அதனால் இப்போ போய் சுற்றி பார்க்க போகிறோம். கரையில கால் பருவத்தையாக நாங்கள் நடந்து இங்கெல்லாம் பார்த்து தான் வரணும் போல். வண்டியெல்லாம் சொங்கின்னு வருது. சரியான ஃபாஸ்ட்டாக வருது. ரோடை கிராஸ் பண்ணவே முடியாது இங்கெல்லாம் வந்தாக்கா. வண்டியெல்லாம் எப்படி வருது பாருங்கள். சொங்கின்னு வருது வண்டியெல்லாம். பார்த்து உசாராக தான் போகணும். அது இங்கே எல்லாமே 1 வே தான். அது ஒரு சூப்பராக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடம் எல்லாமே 1 வே தான். வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் 1 வே மாதிரி தான் இருக்குது போல் எல்லாமே. அதுவும் நம்ம சைடு வந்து லெஃப்ட் ஹேண்டு டிரைவிங், இங்கே வந்து ரைட் ஹேண்டு டிரைவிங். இடம்லாம் இங்கே வந்து அப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது இங்கே இடம்லாம். சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு இருக்குது. சாப்பிட்ற கடை எல்லாமே, ரெஸ்டாரண்ட்டு, காஃபி ஷாப்பு எல்லாமே இருக்குது. காட்ட மாட்டேங்குது. ஏன் காட்ட மாட்டேது? மாலுக்கு தான் போகிறோம் நாங்கள். ஃபஸ்ட்டு மால். அது என்ன மால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். மால் சரிம்மா, என்ன மால்ரா? போட்டிருக்கோம் அல்பரா. நாங்கள் மாலில் சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. சூப்பராக இருக்கு மால். 2 மாதம் கழிச்சு தரையை பார்க்கறனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாலுக்கு வந்தது இன்னும் சந்தோஷமாக இருக்குது.
நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்கோம் போட்டில் இருந்து, வேறு யாருமே வரல. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறோம் பாருங்கள், உங்ககிட்டையும் காட்டுறோம். என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு உள்ளதெல்லாம் சொல்லாத, சும்மா சுற்றி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவா. இந்த ஏதோ நம்ம மக்கள் வந்து ஏதோ வாங்குறாங்க, பார்ப்போம். நம்ம ஊர் மக்களை பார்க்குறது ரொம்ப பெரிய அதிசயமாக தான் இருக்குது நம்ம இங்கே ஓமனில். மேலே போய் பார்ப்போமா? மேலே போய் நம்ம மேலே போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாமே இருக்குது இங்கே, அதுவும் நல்லாவும் இருக்குது, தரமாகவும் இருக்குது. நம்ம ஊரில் உள்ள மாதிரி தான் இங்கே டிவி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃப்ரிட்ஜு, ஏசி நல்லா சூப்பராக இருக்குது. எத்தனாந்தேதி கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா திருப்புளி ஸ்க்ரூ டிரைவர். இந்த சைஸ்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் திருப்புளி. ஒரு சிலது எனக்கு பெருசாக இருக்குல்ல. இது இருக்கு பாடுறா குக்கி. உன் சொல்ல இதை ஃபோட்டோ போடுறா. இதை வாங்கிக்கலாம். இது நம்ம இந்த ஐசியா தரதுலாம் சூப்பரா இருக்கு. இந்த 2 கொக்கி போ. ஆனால் ஒத்த கொக்கி 2 சைடு போடணும். ஒரு கொக்கியா போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு கொக்கியாவும் இருக்குமே. இதே இருக்கு பண்ண அந்த கொக்கி எடுத்துருப்போமா எடுப்போமா. சரி, அவன் ஃபோன் அடிச்சு மாமா மெசேஜ் போட்டு பார்க்க தனியாக ஃபோட்டோ பிடிச்சி வச்சுப்போம். இதை கழட்டிட்டு தனியாக எடுத்து ஐசியா தட்டுறது தான் சூப்பராக இருக்கும். நான் நினச்சி எடுக்கிறது தான் போதுமான ஆகிடும். நல்லா தான் இருக்கு. சரி போதும் கொடுப்பலாம். எல்லாமே இருக்கு, சூப்பராகவும் இருக்கு. செப்பல் இருக்கு, என்ன இல்லை எல்லாமே இருக்கு. வீட்டுக்கு தேவையானது, போட்டுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு காய்ஸ். அம்பூட்டு குறைஞ்ச விலையில் இருக்கு, நிறைஞ்ச மனசோட வாங்கிட்டு போகலாம். ஷூலாம் இருக்கு, அது ரோல் ஷூலாம் இருக்கு. சின்ன பிள்ளைல ஆசைப்பட்டது இதை பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு வழியா பார்த்தாச்சு. கேமரா வர சரியா விழுவ மாட்டேது, வெயிட்டா இருக்கு. ஆனா மார்க்கர் ஒன்று வாங்கிப்போமா? கால்குலேட்டர் மார்க்கர்லாம் இருக்கு. இங்கே ஒரு கால்குலேட்டர் எவ்வளவு? கால்குலேட்டர் நம்ம ஊரில் 1000 வரும். கம்மி தான்டா, அந்த ப்ரைஸ் கம்மியாக வரும். நம்ம ஊரில் கம்மியாக வரும். நம்ம ஊரில் 700 ரூபா, இங்கே 1500 ரூபா. என்ன கால்குலேட்டர், நோட்டு, பேனா எல்லாமே இருக்கு. செப்பல் பென்சிலு, ஸ்டாப்லர் இங்கெல்லாம் இதான் இருக்கு. எல்லாம் நமக்காகவே வாங்கி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. நோட்டு புக்கு எல்லாம் வாங்கிட்டு போகிற அளவுக்கு. சின்ன பசங்களுக்கு நிறையா பொருள் இருக்குது. சின்ன செப்பல் இருக்குது, இங்கே பாருங்கள், சின்ன செப்பல்லாம் இருக்குது குட்டி பசங்களுக்கு. வால்லையா? என்னன்னு தெரியல, கடிகாரத்தை பார்த்துருவாங்களோ? ட்ரெஸ் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அப்படியே தான் இருக்கு, அழுத்தமா இருக்குல்ல. எத்தனை? 3.5 ரியால்னா எங்கடா? 750 ரூபா ஒரு டிஷர்ட்டா? நம்ம ஊர்லனாக்கா
இரநூறுவா ஆமாம் குவாலிட்டி இல்லை. எல்லா ரேட்லாம் சீப்பாக இருக்குன்னு பார்த்துச்சு. எல்லா ரேட்டுமே இங்கே அதிகமாக இருக்குது. இந்த பனியை ஒரு பனியை என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். $3 போட்டிருக்கு. நம்ம ஊர் காசு வந்து 700 800 மேலே வந்துடுது. எல்லாமே அப்படி தான். இது இந்த டிஷர்ட் வந்து 4 ரியால் எல்லாமே ரேட்டு. ஆனால் லோயர் குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது. இதுவும் 4 ரியாலாம் பார்த்துக்கோங்க. இந்த லோயரு 4 ரியாலாம். நம்ம ஊரில் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே ரேட்டாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது, பட் எல்லாமே ரேட்டாக இருக்குது. இதுதான் என் மாமனுக்கு நான் போகும்போது கத்தாரில் இது வாங்குனீங்களா? இதெல்லாம் தாங்குது. அவன் போட்டு திருப்பின்னு பிரிப்பான். சின்ன பிள்ளையில பார்த்தது இந்த காரெல்லாம் வாங்கணும், ரிமோட் கண்ட்ரோல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பார்த்தது. ஆனால் அப்போ கிடைக்கல. இப்போ பார்க்குறோம், ஆசையாக இருக்குது. வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியதாகவும் இருக்குது. அவ்வளோ பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த ஆசை நிறைவேறாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய விஷயம் நமக்கு கனவாகவே இருந்துக்கிட்டு இருக்குல்ல. மக்களே, போட்டில் இருந்து அதுவும் பைப்பர் போட்டில் இருந்து மண்டை சூடு, உடம்பு ஹீட்டு எல்லாமே அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா 2 மாதம் போட்லேயே கிடக்குறோம்ல, வெயில்லையும் போட்லேயும் கிடக்குறோம்ல. அதனால் இந்த டிரைவர் வந்து வாட்டர்மெலன் பழம் தான் வாங்கியிருக்காங்க. இங்கே போய் நாங்கள் சாப்பிட போகிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி இல்லை. இந்த பழத்தை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் சொல்லலை, பழத்தை மட்டும் காட்டுறோம். செம்ம ஹீட்டுங்க உடம்புலாம். 2 மாதம் போட்லேயே, அது வேகாத வெயில். அது இந்த ஓமன் வெயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சரியான வெயில். நம்ம ஊரோட ஏகப்பட்ட செல்சியஸ் இங்கே அதிகம். அதனால் எங்கள் டிரைவரை வந்து உடம்பு ஹீட்டை தணிக்கிறதுக்கு வாங்கி சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிபிஐ மீனான ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய். நாங்கள் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓமனில் வந்து 60 நாள் போட்லேயே இருந்துட்டு இப்போ தான் கறியை வந்து நான் டிரைவரு 60 நாள் கடல் மேலவே இருந்துட்டு இப்போ தான் நாங்கள் கறியை வந்து நானும் கேப்டனு கூட சேர்ந்து இன்னொரு பையன் மொத்தம் 3 பேர் 3 பேர் வந்திருக்கோம். இது எல்லாமே சாப்பிட்றோம். இன்னொரு பையில காட்டுறோம் பாருங்கள். சொல்லல பாருங்க. டிங் 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 டிங். இதுக்கு பேர் என்னடா? எக் பை. தெரியாதனமா சொல்லிட்டோம். வெறும் அவிச்ச முட்டையை கொடுத்துட்டு ஏமாத்திட்டாங்க. உங்களை உடச்சு தராங்க.